அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாதத்தையும் ஒரு புதிய நாளையும் காண செய்திருக்கின்றார். இந்த ஆண்டிலே நாம் 5 மாதங்கள் முழுவதுமாக கடந்தவருடைய கர்த்தர் கிருபை கொடுத்து இந்த 6வது மாதத்தையும் காணும்படியாக இந்த காலை வேளையிலே வந்து ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் நாம் துதிக்க வந்திருக்கின்றோம், சோதரிக்க வந்திருக்கின்றோம், நன்றி செலுத்தக்கூடிய நாம் வந்திருக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் நம்மிலே அன்பு கூர்ந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நாட்களை கடந்துள்ளபடியாக கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்தும்படியாக இந்த ஆராதனைகளை தேவனால் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் கேட்கும் பொழுது இந்த உள்ளத்தில் ஒரு ஆனந்த மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் பெற்றுக் கொள்ளக்கூடியாக வார்த்தைக்கத்தக்கதாக நாம் ஜெபிக்க போகின்றோம். நாம் இந்த 6வது மாதம் முதல் நாள் காலையில் நாம் ஜெபித்து ஒரு வாழ்க்கையை துவங்க போகின்றோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து நடந்திருக்கும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றபடியாக நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம் யாவரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துள்ளோம். ஐயா தகப்பனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தேவத்தில் அழைத்த தேவன். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் எங்களோடு இருக்கின்ற ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவராய் எங்களோடு இருக்கின்ற ஆண்டவரே, பரிசுத்தையும் உண்மை நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு இந்த முதல் நாள் காலை வேலை துதிக்கவும் சொந்தக்க வந்திருக்கிற ராஜா, நீர் மகிமைப்படுகிறாங்க. எங்கள் ஒவ்வொரு ஆண்டு கொள்கிறார் ராஜா, வழிநடத்துகிறாங்க. இந்த 5 மாதமும் நடந்து வரக்கூடிய கிருபை கொடுத்த தேவன் இந்த 6வது மாதத்திலும் கூட உங்களுடைய கிருபை உங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்ற ராஜா, நாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் கடந்த பாதையில் தகவனே எத்தனை விதமான இடர்கள், இன்னல்கள், கர்த்தாவே, சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், இப்படியான பலவிதமான சூழ்நிலை சூழ்ந்த போதிலும் கூட அவை ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எவனை கர்த்தத்தாமே அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து நாங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த காலை வேளையிலே, இந்த புதிய நாள் காலை வேளையிலே ஒரு துதிக்கவும் சோதரிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஐயா தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கின்றீரோ அந்த சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றபடியாக நாங்கள் இந்த காலை வேளையிலே எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் முழுவதுமாய் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. நீரே பொறுப்பெடுக்கிறாங்க, நீரே பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க ராஜா. இந்த மாதம் முழுவதுமாக ஒரு தெய்வீக சமாதானம் எங்களுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை ஜெபிக்கின்றோம். என்றால் நாங்கள் காலையில முதல் நாள் காலை வேலையை பார்க்காம ஜெபிக்கும் போது உங்களுடைய கிருபையை பரிபூர்ணமாக விலகட்டும் ஆண்டவரே. இந்த வழிநடத்தல் இருக்கட்டும் ராஜா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று உணர்த்தி அதுபடி செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஐயா இந்த 6வது தகப்படி யாரெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கின்றீரோ பிள்ளைகள் ஒவ்வொரு கொண்டு வருகிறாக. எல்லாரும் ஒருமனப்பட்ட நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை துவக்க முதல் முடிவு பரியந்தம் நாம் மாதம் மையப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா நீரே வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அனுமானமாகவே ஒரு பாடலை பாடலாம். நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேன், திவ்ய சரணம் 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 என்ற பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்பி வந்தேன் மேசியா, நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசியா.
அல்லேலூயா. மீண்டும் ஒரு பாடலை பாடலாம். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்ற பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் இன்னும் ஆண்டவரை நெருங்கத்தான் வாழ்க்கையில இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எதற்காக அழைத்தாரோ அந்த சித்தமும் திட்டமும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு இருந்து வேண்டிய ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துவாராக. அதனால் நாம் இன்னும் அதிகமாக அந்த காரியம் நெருங்குவோம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆவலிய
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் தாமே என்னாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாதத்தையும் ஒரு புதிய நாளையும் காணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கின்றார். நாம் இந்த ஆண்டிலே 5 மாதங்களை முழுவதுமாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கடக்கப்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ மக்கள் 5வது மாதம் முதல் நாளை கண்டவர்கள் இந்த கடைசி நாளை காண முடியாமல் இந்த உலகத்திற்கு கடந்து போயிருக்கின்றார்கள். ஆனாலும் அவர் பிள்ளைய நமக்கு ஜீவனை கொடுத்து எத்தனையோ இடர்களின் மத்தியிலும் பல வியாதிகளின் மத்தியிலும் நம்மை காப்பாற்றி பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காணக்கூடிய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். இந்த 6வது மாதத்திலே நாம் அவருடைய வார்த்தை கேட்கக்கூடியத வந்திருக்கின்றோம். அவர் வார்த்தை கேட்டு அதுபடி ஆசிரியத்தோடு நாம் அவர்களோடு நடக்க வேண்டும் என்று நாம் அவர் நம்பி அவர் வாக்குத்தத்தற்காக வார்த்தைக்காக ஓடோடி வந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே அவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார், இப்படி வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் கொஞ்ச நேரம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். விசேஷமாக இந்த நாளிலே நமக்கு ஓய்வு நாளாக கொடுத்து 2 முறை
அவரை ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கின்றார். என்னாலே முதல் இந்த வாக்குத்தத்தம் ஆராதனையிலே, நன்றி செலுத்துகின்ற ஆராதனையிலே நாம் பங்கு பெறக்கூடிய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். அதனாலே நமக்கு அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை நாம் தியானித்து கடந்து செல்வோம். அவர் இந்த 6வது மாதத்தில் கொடுக்கின்ற வாக்குத்தத்தமானது ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நமக்கு அவர் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கின்றார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், உன் தகப்புடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் நமக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அவர் கொடுக்கின்ற இந்த வார்த்தையானது, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தின தேவன் இந்த மாதம் முழுவதுமாக கூட அவர் நமக்கு துணையாக இருப்பார். நமக்கு துணையாக இருந்து இங்கே கீழே சொல்லப்படுகின்ற அத்தனை விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து அவை நடத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிப்பே அவருக்கு பிரியம், நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு நன்மை. அதனாலே நம்மை ஆசீர்வதிக்க நாம் இன்னும் உற்சாகத்தோடு அவரை துதிப்போம், சோதரிப்போம். ஆகினாலே அவருடைய பிள்ளைகள் ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கின்றார். அவர் உனக்கு துணையாக இருப்பார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் துணையாக இருப்பார். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறாரு, நிழல் போல நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நிழல் எப்பொழுதும் நம்ம எங்கு சென்றாலும் நம்மோடு விட்டு கிரியாக படிக்கிற நம்மோடு கூட எப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ, அந்த நிழலை போல அவர் நம்மோடு கூட தொடர்ந்து அவர் துணையாக வருவார். துணையாக வந்து நமக்கு எப்பொழுது என்ன தேவையோ அதை அப்பொழுது அந்த நேரத்திலே, அந்த நொடி பொழுதிலே அவர் நிறைவேற்றுவார். நம்ம தேவைகளை சந்திப்பார், நமக்கு கொடுத்து நம்ம நடத்துவார். நாம் பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, திகைக்காதபடிக்கு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். இங்க சொல்லுகிறது, அவரது துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் சர்வ வல்லவர். ஆமென், அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். அதனாலே அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் நடைபெறாது. நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம் தேவன் நம்மை குறித்து அவர் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்மை குறித்து ஒவ்வொரு நாள் ஒரு சித்தத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்றிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல, இது அவர் கொடுத்தது. ஆகையினாலே நாம் நம்மை அர்ப்பணித்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதாக நாம் காணப்பட வேண்டும். இது ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு இருந்தாலும் கூட, யாருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், யாருக்கு அவர் துணையாக இருப்பார், யாருக்கு இது எல்லா ஆசை நிறைவேற்றுவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர் கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் எண்ணங்களை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். அவர் நம்ம என்ன செய்ய நினைக்கிறாரோ அது செய்து நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு தான் அவர் சொல்கின்ற அத்தனை ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய கர்த்தர் கிருபை செய்வார். இந்த ஆசீர்வாதம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் 12 பேரையும் அழைத்து அவர் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார்.
அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது மிகவும் நேசித்த, மிகவும் பிரியமா இருந்த, மிகவும் அன்பா இருந்த தன்னுடைய குமாரன் யோசேப்பை குறித்து தான் இப்படியாக சொல்லுகின்றார். யோசேப்புக்கு தான் இந்த ஆசீர்வாதங்களை அவர் வைக்கின்றார். மற்ற 11 பேரை பார்க்கும்போது மிகவும் எளிமையான ஒரு சில வார்த்தைகளை மாத்திரமே சொல்லி அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆனாலும் இங்கே யோசேப்பை குறித்து அவர் அதிகமாக அவரை நேசித்தார், அன்பு செலுத்தினார். சகோதரர்கள் கூட அதை விட்டு போட்ட போது அவர் மிகவும் மனமடிவாகி மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டார். அப்படிப்பட்டதான பிள்ளையை அழைத்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். நான் எப்படிலாம் நீ உலகத்தில் வாழ வேண்டும் என்று பாருங்க. மேலே சொல்லுகிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை படைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எவ்வளவு அன்பு கூர்ந்து ஆசிரியர் பாருங்க. தன் தகப்பனுடைய தேவனால், ஏனென்றால் யாக்கோபு அந்த தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றார். அங்கே சொல்றாரு, உன் தகப்பனுடைய தேவனாலே இதெல்லாம் நடக்கும். நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த பிள்ளை என்னிடத்தில் எப்படி அன்பா இருந்தானோ, எப்படி இடத்துல அவன் நேசித்து வாழ்ந்தான், அது போல தேவனை கூட அவன் நேசிப்பான், தேவனோடு கூட இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை அப்படி ஆசீர்வதிக்கின்றார். அவனுடைய தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், பாருங்க, உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். நமக்கு என்ன கிடைக்கும்? வானத்துக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க, சூரிய ஒளி கிடைக்கும், சந்திர நேர ஒளி கிடைக்கும், காற்று கிடைக்கும், பனி வரும் இல்லையா? இப்படி நம்ம வாழ என்பதற்கு வெளிச்சம், காற்று, எல்லாரும் கர்த்தர் வானத்தில் நமக்கு கொடுக்கின்றார். அது மாத்திரம் அல்ல, விசேஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டு காலமாக வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து போஷித்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னெல்லாம் கேட்டார்களோ அது எல்லாவற்றையும் வானத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கபடியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். வானத்திலிருந்து மன்னா ஒவ்வொரு நாளும் அவர் சொல்படி கேட்டு நடக்கும் பொழுது ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு அவர்களை அவர் நடத்தி சென்றார். அவர் சொல்லுவாரு, இந்த நாளைக்கு இன்றைக்கு வேண்டியது மாத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்தது முழுதுமா நீ சாப்பிட்டு முடிச்சிடணும், மீத வைக்க கூடாது. அப்படி மீத வச்சீங்கன்னா அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அன்றன்றைக்கு ஆகாரத்தை அவர் கொடுத்தார். ஆனாலும் வாரத்தில் 6வது நாளோ அன்றைக்கு சொல்லுகின்றார், நீங்கள் இன்றைக்கு நாளைக்கும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. அவர் சொன்னபடி செய்யும் பொழுது அந்த மன்னாவானது 2 நாளைக்கு கெட்டு போகாமல் இருந்தது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்பொழுது நாம் அவர் நம்பும் பொழுது, அவர் நம்பி ஜீவிக்கும் பொழுது, அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது எல்லா தீமைகளை கூட அவர் நன்மையாக மாற்றுவராக இருக்கின்றார். ஆகாரத்தை கூட அவர் பாதுகாத்து நமக்கு அளிக்கிறவராக அவர் இருக்கின்றார். பாருங்க, 5ஆம் நாள் எடுத்து வச்ச மன்னா 6ஆம் நாள்ல கெட்டு போகுது. ஆனாலும் 7ஆம் நாள் அவர் ஒருவரிடம் கொடுத்தபடினாலே 6ஆம் நாள் சேர்த்து வைக்கின்ற மன்னா 7வது நாளைக்கும் அவர் சாப்பிடும்படியாக அது காணப்படுகிறது. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில கூட இப்பேற்பட்டதன் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதுதான் பிள்ளை ஆசீர்வதிக்கிறாரு, வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். கர்த்தர் நமக்கு என்ன தேவை என்பதை நாம் கேட்பதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருப்பதால்தான் அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். மகனே, நீ கேள்வி சொல்றாரு, வசனம் சொல்கிறது, கேள்வி சொல்கிறது, கேட்கிற எவனும்
பெற்றுக்கொள்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை கொடுத்து நம்மை பாதுகாக்க, நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். இப்பொழுது அவர் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் அடுத்தபடியாக கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், அப்போ பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களினாலும் நம்மை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த பூமியிலே அப்படின்னு சொல்லாதபடிக்கு ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள் இங்க சொல்றாரு. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். இப்போ சில காரியங்கள் பூமியிலே மேலோட்டமாக காணப்படுகிறது. அது அல்ல, பூமியின் ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அது அத்தனையும் பூமியின் ஆழத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. நாம் விரும்புகின்ற பொண்ணோ பொருளை கூட பூமியிலிருந்து ஆழத்திலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. எதுவுமே மேலோட்டமாக இல்லை. மண்ணிலிருந்து தான் ஒரு மரம் கூட முளைக்கிறது. நம்ம செடி நட வேண்டுமானால் பூமியை தோண்டி ஆழத்தில் தான் அந்த செடியை நாம் எடுக்கின்றோம். அதை நட்டு மரமாகி நமக்கு கனி கொடுக்கிறது. இப்படியாக எல்லா ஆசீர்வாதங்களும் பூமியின் ஆழத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். அழித்துக் கொண்டிருந்த ஆபரணம் கூட அநேக ஆழங்களுக்கு தோண்டித்தான் அதை எடுக்கின்றார்கள். கடல் ஆழத்திலிருந்து பல பொருட்கள் எடுக்கின்றார்கள். கடல் ஆழத்திலிருந்து மீன்களை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் அவர் காலையை கேட்ட பொழுது கடலில் இருந்து தான் காலையில் புறப்பட்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக அவர் பூமியின் ஆழத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். நாம ஒரு வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் பிரித்து பார்க்க முடியும். அநேக செடிகளை நடலாம். ஆனாலும் கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கும். எதெல்லாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கின்றாரோ அது மாத்திரம்தான் எழுப்பி வரும். பூமியை விட்டு மேலே எழுப்பி வரும். அவர் சித்தமில்லை என்றால் அது அப்படியே அழுது மண்ணோடு மண்ணாக மங்கி போகும். இப்படி வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. நாம் எப்பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்கிறோமோ அப்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து ஆழ்ந்து இருக்கின்ற எண்ணங்களை வேக்கள் அறிந்திருக்கிற தேவன் அது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கிடைக்கக்கூடிய கர்த்தருக்கு கிருபை கொடுப்பார். நாம் அவருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்வோமானால், அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் நடந்து கொள்வோமானால் அது அப்படியே அதை ஆண்டவர் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஏனென்றால் நீ எனக்கு கீழ்ப்படியில, சொன்ன வார்த்தை நீ கேட்கல, அதனால தான் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு இல்லை. அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாம் முதலாவது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். உண்மை பேச வேண்டும். பொய் பேசக்கூடாது. வாழ்க்கையில முதலாவது உண்மை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நாம் அவரை கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படியாமல் போகிறோமோ, அந்த வார்த்தையை கேட்டு நாம் கவனிக்காமல் விட்டு விடுகிறோமோ, இது நம்ம அவசியம் இல்லை என்று நாம் நடந்து கொள்கிறோமோ, அப்பொழுது நாம் அவர்கள் வைத்திருக்கின்ற விண்ணப்பம் கேட்கின்ற ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கையிலே அது நிறைவேறாமல் போய் கொண்டிருக்கிறது. காத்துக் கொண்டிருக்கின்றோம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயோ, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏன் எனக்கு கிடைக்கல, நான் ஜெபிக்கிறேனே, நாளைக்கு செய்கிறேனே, ஆனால் நாம் போட்டுக் கொண்டு கிடைக்கிறோமே. காரணம், நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக ஜீவிக்க முடியவில்லை. நம் இருதயம் அவர் காணப்படவில்லை. அதனால்தான் எந்த விதமான எப்படி வாழ தெரியாம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தில் வருகின்றோம், வார்த்தை கேட்கிறோம், ஆனாலும் நாம் அப்படி நடக்கின்றோமா, அப்படி செய்கின்றோமா என்று பார்க்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தினால தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம சொல்லலாம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவர் தெய்வமாக வணங்காத பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அது ஆசீர்வாதம் நிலையற்றது.
அது அவர் விளையாட்டுறது. இன்றைக்கு அது பார்ப்பதற்கு தெரியலாம். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென், அல்லேலூயா. அவர் ஆசீர்வதித்தா தான் நம்ம ஐஸ்வர்யோட வாழ முடியும். அப்போதான் வேதனைலாம் வாழ முடியும். அவசரம் சொல்கிறது, ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். அவர் ஆசீர்வதித்தார்னா ஒரு வாழ்க்கையில துன்பங்கள் கிடையாது, துயரங்கள் கிடையாது, இன்னல்கள் கிடையாது, இடர்பாடுகள் கிடையாது, எல்லாம் மாறி போகும். அவர் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்க கொடுக்க வாழ்க்கை சந்தோஷமாக மாறும், சமாதானமாக மாறும். அப்படி மாற வேண்டுமானால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். இங்கே தகப்பன் பிள்ளை ஆசீர்வதிக்கிறது போல நாமும் அவர் பிள்ளையாக இருக்கிறோமே, நம்முடைய தகப்பன் நம்மை அப்படியாக ஆசீர்வதிப்பார். ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ பிள்ளைகளுக்கு கர்ப்பத்திற்கனி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் குழந்தை இருக்கும், அவங்களுக்கு சரியான முறையில் அந்த குழந்தை ஏற்ற அவங்களுக்கு பால் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் இங்கே மொத்தமா சொல்லிட்டாரு, மேலே கிடைக்கிற ஆசீர்வாதம் பூமியில் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களால் அவங்களை நான் நிரப்புவேன், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களால் அவங்களை நிரப்புவேன். நாம் கண்ணீர் வடிக்கிறோம், ஐயோ எனக்கு 5 ஆண்டு ஆயிடுச்சு, 6 ஆண்டு ஆயிடுச்சு, ஏன் எனக்கு குழந்தை கிடைக்கல. சில பேர் 10 வருஷம் காலம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை, 20 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை கொண்டு கிடைக்கிறார்களே. ஏன்? அவர் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லை. காரணம், அவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறு நிமித்தமாக தான் கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டு கிடைக்கிறது. நாம் கர்த்தரிடத்திலே நாம் அர்ப்பணித்து கர்த்தரை ஊக்குவித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லிட்டாரு, ஒருபோது அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றாமவே விடவே மாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற அவர் மாந்தரும் அல்ல. அதனாலே அவர் என்ன சொன்னாரோ, அவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, வானம் ஒழிப்போம், பூமி ஒழிப்போம், என்னுடைய வார்த்தையோ ஒரு காலம் ஒழித்து போகாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே அவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆகையினாலே நம்ம எது குறித்து பயப்படாதபடிக்கு தேவனுக்கு மாத்திரம் பயந்து அவர் கட்டளையை கீழ்ப்படிந்து நடப்போமானால் அவர் இந்த 6வது வார்த்தையை சொல்கின்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க கர்த்தர் உதவி புரிவார். அது மாத்திரமல்ல, இந்த பூமி மேலே வாழும் பொழுது நமக்கு பலவிதமான சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவர்களிலிருந்தும் நம்மை அவர் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். யோசுவா புத்தகம் 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, யோசுவா 10:11 நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசைக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிறோம், கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, யோசுவா ஆயி என்னும் பட்டத்தை பிடிப்பதற்காக அந்த ராஜாவோடு இருந்து போரிடுவதற்கு செல்லுகின்றார். அப்படி செல்லும் பொழுது முன்பதாக ஆட்கள் அனுப்புகின்றான், நீங்க போய் அந்த பட்டத்தை பார்த்துட்டு வாங்க, நான் எவ்வளவு பேர் அந்த இடத்துல போகலாம், எப்படி அவர் மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகிறாங்க. ஒரு 3000 பேருக்கு போனா போதும், அவர் நான் அழிவுகள் சொல்கிறார்கள். அங்கே கூறும் பொழுது அவர்களை அங்கே எதிர்கொள்ள முடியவில்லை. ராஜாக்கள் திருப்பி ஓடி வந்துட்டார்கள். போயிட முடியவில்லை.
கர்த்தருக்கு யோசுவா பார்க்கிற, ஆண்டவரே என்னப்பா நாங்கள் அவளை ஜெயிக்க முடியும், எங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேற்கொண்டாங்களே, எங்க எல்லாம் மறித்து போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கர்த்தரிடத்தில் போய் முறையிடுகின்றான். அப்பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். 8வது சொல்கிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவளை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பயப்பட போய் ஆண்டவரை கேட்கிறான், ஆண்டவரே என் மக்கள்லாம் இறந்து போனாங்கப்பா, நாங்க எப்படி அவரே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, இன்றைக்கு நீ போ, இன்றைக்கு நான் என்ன பண்றேன், அவங்கள உன் கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கின்றார். வாக்கு கொடுத்து இப்ப பாருங்க, அவர்கள் எதிர்த்து போராடவில்லை, சண்டை போடவில்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கல் மழையை அனுப்புகின்றார். கல் மழையை அனுப்பி அவர்களை கொல்லுகின்றார். பாருங்க, ஒரு ஆச்சரியமான காரியம், அதிசயமான காரியம். இவன் பயந்தான், என்கிட்ட ஆளுங்க கம்மியா இருக்கிறாங்களே, சில பேர் மறுத்து பண்ண சொல்லிட்டு, ஆனாலும் ஆளை கொண்டு மீட்காதபடிக்கு மழையை கொண்டு அவர்களை சாகடித்தார். இங்க சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிறோம், கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அல்லேலூயா. இப்படியாகத்தான் கர்த்தர் கூட நமக்காக யுத்தம் பண்ணுவார், ஏதாவது ஒரு செய்வார். நம்ம நம்பி இருக்கும் பொழுது, நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, ஏதாவது வழியிலே ஒரு விதத்திலே நம்ம வெற்றி காணும்படியாக, வெற்றி பெரியாத காரியத்தை அவர் நமக்கு செய்வார். மழை தான் சொல்லுவாங்க, ஆசீர்வாதமான மழை. மழை பெய்தா உலகத்திலே பூமியிலே ஆசீர்வாதம். இங்க பாருங்க, மழையின் மூலமாக அநேக மக்களை ஆண்டவர் இறக்கப்படுவதாக கிருபை கொடுக்கின்றார். யோசுவா ஜனங்கள் எதிர்த்து போராடுற பிள்ளைகளை மழை மூலமாக சாகடித்து அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படியாக பல எதிராளிகள் வரலாம், பல எதிர்ப்புகள் வரலாம், பல வியாதிகள் வரலாம். ஆனால் கர்த்தர் ஏதாயிலும் செய்து நம்மை அதிலிருந்து நம்மை விடுவிப்பார், நமக்கு விடுதலை கொடுப்பார். அப்படியாக கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் அவர் நம்பி இருக்க வேண்டும், அவருக்கு அன்பு கூற வேண்டும், அவருக்கு பிரியமா நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரயோஜனமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்கே ஒரு ராஜா எலியாவை கொள்வதற்காக, அவரை போராடுவதற்காக மக்களை அனுப்புகிறார். இங்க பாருங்க, ஒரு தலைவனையும் அவரோடு கூட 50 பேரையும் அனுப்புகின்றான் சண்டை போடுவதற்காக, எலியாவை கொள்வதற்காக. அப்ப எலியா சண்டை போடல, அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறாரு. அப்படி ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் அவனுக்காக வானத்திலிருந்து அக்கினியை அனுப்புகின்றார். அக்கினியை அனுப்பி அந்த சேனை தலைவனையும் அந்த படை தலைவனையும் அந்த 50 பேரையும் பட்சிக்கும்படியாக கர்த்தர் திருவை கொடுக்கின்றார். அந்த 50 பேரையும் பட்சித்து போன்றது. எளிய ஒண்ணுமே செய்யல, அவன் சண்டை போடல, அவன் திட்டல, ஒண்ணுமே பண்ணல. அவன் நோக்கி பார்த்தான், அவனுக்கு ஜெபம் செய்தான். கர்த்தர் அவனுக்கு அந்த இடத்துல விடுதலை கொடுக்கின்றார். இப்படியாக 3 முறை அவன் அனுப்புகின்றான். அப்படியாக கர்த்தர் நமக்காக வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நமக்கு உதவி செய்யப்படியாக அவர் கிருபை கொடுக்கின்றார். அநேக இடங்கள் வைத்திருக்கின்றார் ஆசீர்வாதங்கள்.
அப்பொழுது நாம் எப்படி உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்க்கையிலே அவர்கள்தான் அதிசயம் நடக்க வேண்டுமானால், அற்புதம் நடக்க வேண்டுமானால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி வாழ்வோம் என்பதை வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம கூட காத்த அநேக நன்மைகளை செய்திருக்கின்றார். நாம் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இன்னும் நமக்கு நன்மை செய்ய அவர் நல்லவராக வல்லவராக இருக்கின்றார். அதனாலே இந்த பூமியிலையும் வானத்திலையும் இருக்கின்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும்போது, அன்பு செலுத்தும் பொழுது, அனைவரும் சமாதானத்தில் வாழும் பொழுது கர்த்தர் கொடுக்கின்ற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கின்றார். அவர் நல்லவராக இருக்கின்றார். சகோதரிய சகோதரியே, அவர்களுக்கு துணையாக இருப்பார். இந்த 6ஆவது மாதம் அவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உனக்கு துணையாக இருந்து நீ கேட்கும் பொழுதெல்லாம், நீ வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். அதனாலே நாம் இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் வாஞ்சாக இருக்கின்ற நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நிதானித்து சோதித்தறிந்து நம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து அவர் வார்த்தையை நாம் பார்த்துக்கொண்டு கீழ்ப்படிந்து வார்த்தை ஏற்றுக்கொண்டு வார்த்தை தியானித்து அவர் கொடுக்கின்ற அத்தனை ஆசிரியர்களையும் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். மேலும் பாடலை பாடி நாம் வீட்டு கடந்து செல்லலாம். என்னை ஆட்கொண்ட இயேசு அவர் யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே.
அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். நான் நமக்கு துணையாக இருப்பேன். உயரே வானத்திற்கு ஆசீர்வாதங்களை ஆளும், பூமியில் ஆணைக்கு ஆசீர்வாதம் நம்ம இறக்கிறது சொல்லுகிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதுமாக அவர் ஆசீர்வாதத்தோடு நடந்து வர கர்த்தர் தீர்வு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கேட்ட வார்த்தை பிரகாரமாக அந்த ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக நாம் நம்மை நிதானித்து பார்த்து அவர் அவருக்கு உந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றும் விலகி நாம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து அவரிடத்தில் நாம் ஜெபித்து அவருடைய தேவைகளை பெற்றுக்கொள்வோம். அவர் சொன்ன அத்தனை ஆசனம் கிடைக்க கர்த்தர் தீர்வு தரும்படியாக நாம் யாரும் கண்களை மூடி கொண்டால் போய் ஜெபிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக நமக்கு அநேக ஆசனம் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. அதை குறித்து கலை கொண்டிருக்கிறோம், நீங்கி கொண்டிருக்கிறோமே, அது அத்தனை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியிலே வாழும் பொழுது அநேக மக்களுக்கு சாட்சியாக நாம் வாழும்படியாக தடைப்பட்ட காரியம் நிறைவேறும்படியாக நாம் இந்த பூமியிலே இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் துணையாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் காணப்பட நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபித்து நாம் துதித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வர கர்த்தர் உதவி புரியும்படியாக நாம் ஜெபிப்போம். அநேக இந்த நாட்களிலே பலவிதமான வியாதியினாலும் வேதனையினாலும் நகப்பட்டு சோர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவன் நம்ம சுகத்தை எடுத்து கொடுத்து அவர் ஆரோக்கியக்காரனை கொண்டு சேர்த்திருக்கின்றார். நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். அது மாத்திரம் அல்ல, உலகில் அநேக தொற்றுகளை பரவி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வியாதி எதுவும் நம்ம நாட்டிலே பரவாதபடிக்கு நம்மை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அநேக ஊழியக்காரர்கள் அநேக வீட்டில் சென்று ஊழிய செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியமானது பாதுகாப்போடு செய்வோம். அந்த ஊழியம் செய்வதை பிரயோஜனப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஊழியத்தில் இருந்த அநேக மக்கள் மனமாற்றம் அடைந்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது, தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நாட்டுக்கு தேவையான மழை கொடுக்கவும் சேதப்படாத மக்களை பாதுகாக்க முடியாது கர்த்தர் கிருபை இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த ஓய்வு நாள் எப்படிலாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கும்படியாக நாம் இங்கே ஜெபிப்போம். நாம் மீண்டுமான நடத்திருக்கிற ஆராதனையிலே வல்லமை காணப்பட தேவ பலன் நமக்கு இறங்கி ஆசீர்வதிக்கப்படியாக ஆவியானவர் தாமே நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிக்கும் சோத்திரத்துக்கும் பாத்திரராகிய எங்கள் பரம தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ராஜா, உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், போடுகிற தகப்பனே, இதே எல்லாவற்றும் எல்லாம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உமக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ ஒருவரே துதிக்கு பாத்திர ஆண்டவரே, நீ ஒருவரே கனத்துக்கு உரியவர் ஆண்டவரே. அப்பா, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டுகள் தகப்பனே 5 மாதங்களை முழுவதுமாக கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை கொண்டு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 5 மாத கால வாழ்க்கையில தகப்பனே நான் பின்னிட்டு பார்க்கிறோம். ராஜா, எத்தனை விதமான வியாதிகளும் துன்பங்களும் சோதனைகளும் கர்த்தாவே, ஆனால் தேவன் எங்களோடு கூட இருந்து எல்லாரும் விடுதலை கொடுத்து இந்த 6வது மாதம் காலையிலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பார்த்து அமர்ந்து உங்க துதிக்கவும் பாடலை பாடி மகிமைப்படுத்தவும் உங்க வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நன்றிகளை படைக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, வேதனைக்கிறாங்க முன்னத்தில் வாசல் இருந்தால் எங்களை பார்த்து பராமரித்து வருகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உள்ளத்தில் ஆழ்த்து நன்றி செலுத்துகிற தகப்பனே, இது ஒருவரே மகிமைப்படுகிறாங்க. ராஜா, மகிமைப்படுகிற தகப்பனே, எங்களுக்கு தலைமட்டம் தாழ்த்துகிற. ராஜா, நான் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்களை தேடி வந்தீரேன், எங்களை பேச அழைத்தீரப்பா. எங்களை எதற்காக தேடி வந்தீரோ, எதற்காக அழைத்தீரோ, உங்களுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக காக்கப்படுகிற. ராஜா, இதே பொறுப்பெடுக்கிறாக நடத்துகிறாக தகப்பனே. நான் உலகத்தை வாழ்ந்து கொண்ட எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது என்று உங்களுக்கு தெரிய மாட்டவரே. நாங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாங்கள் கர்த்தாவை நாட்டை நிறைவேற்றி வாழ, அப்படி வாழ்ந்து இது கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் கூட ஜெபிக்கின்றோம். ஐயா, விசேஷமாக இந்த நாளிலே கொடுத்த தகப்பனே, உம்முடைய வார்த்தை நன்றி செலுத்துகிற. ராஜா,
நிழல் போல எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் துணையாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இதை பார்க்க எனக்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருக்கிறீர்கள், துணையாக இருக்கிறீர்கள், நிழல் போல இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக எங்களோடு வந்து கொண்டிருக்கிறீரே. நாங்கள் ஒரு நாள் ஆண்டவரை பொய்வை செய்து கொண்டிருக்கிறோமே. முழுமனது நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. விசுவாசத்தில் முழுமையில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோமே. சொன்னீரே, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்படி கொடுக்கின்ற மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த முழுமனது விசுவாசிக்க வேண்டுமே. அந்த விசுவாசத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த விசுவாசத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் சொல்லியிருக்கிறீராப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்கிறவர்களாக வாசிக்கிறவர்களாக இராதபடிக்க வாசித்து கேட்டு அப்படி நடந்து அப்பா இது கொடுக்கின்ற அத்தனை ஆசிரியர்கள் குறையில்லாமல் நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கர்த்தர் உதவி புரியக்கூடியவரை செய்கின்றார் ராஜா. எங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் உங்க கிருபை இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. அங்க ஒரு சித்தம் நிறைவேற்றின ராஜா. எங்கள் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுத்து தகப்பனே, அவர் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. மகிமை காணப்படட்டும், பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. பிரசன்னம் மூடிக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எழுந்து போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் கூட இந்த ஆசீர்வாத வார்த்தையை கர்த்தரை பெற்றுக்கொள்ள, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி புரியக்கூடியவரை ஜெபிக்கின்றோம் ஐயா. உயிர்த்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். வெளிநாடுகளுக்கு எதிர்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்தையும் கர்த்தாவில் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். தேவைக்கு தண்ணீங்க பாதுகாப்பு கொடுங்க ராஜா. இது வழிநடத்துகின்ற செய்கிற ஒரே வினாய் போகாதபடிக்கு அநேக மக்களை வார்த்தை ஏற்றுக்கொண்டு நீர்தான் உலகத்தில் ஒரே தெய்வம் உண்மையில் உணர்ந்து கொண்டு செயல்பட ஏற்றுக்கொண்டு அவர்கள் தன் வாழ்வில் அழிவையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் தெரிவித்துக் ஐயா. தகப்பனே, இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே நாளில் திருமணங்களை காண்கின்ற பிறந்தநாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. இதை சொன்ன வார்த்தைகளை கொடுங்க. சனங்களும் கற்பங்களும் ஆசிரியர்கள் சொல்லிகளவா, எத்தனை பேர் கர்த்தாவை திருமணமாகி அநேக ஆண்கள் பிள்ளைகள் காத்து கொண்டு கிடக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையில தகப்பனே நீ இறங்குகிறாங்க. புத்திர வேகத்தை கொடுத்து நடத்துகிறாங்க ராஜா. வெட்கப்பட்டு புகார் தலை உயர்த்துகிறாங்க தகப்பனே. நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகல சொல்லியே நோக்கி பார்த்து தகப்பனே பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. நன்மைகளை பெற்றுக்கொள்ள ராஜா. அதற்கு அவர்கள் கீழ்படியட்டும் ஆண்டவரே. வார்த்தையை கீழ்படியட்டும் ஆண்டவரே. சொன்ன வார்த்தைகளை கர்த்தா கேட்டு கீழ்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை புரியவங்களை கூட ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளில் கூட வியாதி நாள் பிரிவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வியாதிகள் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. வியாதி விடுதலை சொல்லிடல்லவா, அப்படியே வியாதிகள் விடுதலை கொடுத்து நடத்தவங்க கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீராத வியாதி, தாங்க முடியாத வியாதி, சொல்ல முடியாத வியாதி ஆண்டவரே, எல்லாரும் பிள்ளைகளை விடுதலை கொடுக்கக்கூடியவரை ஜெபிக்கிறோம் தகப்பனே. நோக்கி பார்க்கட்டும், நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. மருத்துவர்கள் முடியாதது உங்களால் முடியுமே. விசுவாசத்தை தகப்பனே மகிமை பெற்றுக்கொள்ள, மகிமை காண கர்த்தர் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதோ இந்த உலகத்திலே இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே. பல்லாயிர பிள்ளைகள் கர்த்தாவே அடிமைத்தனத்தை வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இப்படி வாழ்விட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. எல்லாம் நினைவு கொள்ளும் விசேஷமாக வாலிபர்கள் நினைவு கொள்ளும் ஆண்டவரே. உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. தீவிரம் நடந்து அழிந்து கொண்டிருக்கிறார்களே. தீவிரம் செல்லாதபடிக்கு நீ சொன்னீரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் சொல்கிறல்லவா. அதனால உங்களுடைய வழியை பின்பற்றி நடக்க உங்களை ஈர்த்துக் கொண்டு தன் வாழ்க்கையில தகவனே அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை புரிய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. வாலிபர்கள் அவருக்காக கர்த்தாவே தூண்டல் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரும் தகவனே இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து உண்மை ஏற்றுக்கொள்ள, உண்மை பின்பற்றி நடக்க, நீர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, விசேஷமாக வாலிப பிள்ளைகள் திருமணம் ஆய்வுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாரும் ஏற்ற மணமகளையும் மணமகனை காட்டி கொடுங்க. அது எழுதுவாக இணைய தகப்பனே அவர்கள் எல்லாம் நாம் இணைக்கப்படட்டும். கஷ்டப்பட்டு போகாதபடி ஆண்டவரே இணைக்கப்பட்டு சந்தோஷமான மகிமையாக வாழ்ந்து வர கர்த்தர் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் வழிநடத்தல் பாதுகாப்பு பராமரிப்பும் என்னும் அனைவரோடும் இந்த மாதங்களோடு நிலைத்திருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.